இல்ல உமா இல்ல இல்ல உமா எங்க போய் ஊச்சா வரிட்டு வரா? புருஷன் சாயந்தரம் வீட்டுக்கு வருவானே, அவனுக்கு காப்பி போட்டு எடுத்து குடுக்கணும். ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? என்ன கோபம் வேற மூஞ்சி வச்சிருக்கா? நான் தான் கோபப்பட நீ செய்யறதுக்கலாம். போ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. வாரேன்னு சொல்லிட்டு இங்க வாரா, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அது அது வந்து உமா என்ன வந்து நொந்துட்டி அடிக்கற அடி எனக்கு நீ நொந்து சாவ போறா. உமா கீதா ஏதோ மகளிர் குழுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு சொன்னா, அதான் நானும் சுரேஷ் கூட போனோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல உமா. நீ இப்படிதான் கோவப்படுவான்னு சொல்லல உமா, மன்னிச்சிரு ப்ளீஸ் உமா. சரி போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. இந்த உடனே போய் எடுத்துட்டு வரேன் உமா. ஆனா உமா எங்க அம்மா இருக்கா உமா. உங்க அம்மா இருந்தா என்ன போய் எடுத்துட்டு வா. ஓ திவ்யா திவ்யா நீ நடமாடும் நல்லதியா என் நெஞ்சென்னோரம் மாடுவா. ஓ திவ்யா யாருல அந்த திவ்யா? அது யாரும் இல்லனே. நீ சொன்னா நம்பிடுவேனோ? வானத்தை பாத்துக்கிட்டு ஓ திவ்யான்னு பாட்டு பிடிக்கா. அதை விடுனே, நீயா இப்படி வந்திருக்கா? எங்கேயாவது உளுந்துட்டியா? அதையாமல கேக்கா. நம்ம ரெண்டு பேரும் கீதாவை கூப்பிட்டு கடை தெருக்கு போனோம்ல, அது எப்படியும் உமாக்கு தெரிஞ்சுக்கல. ஐயோ ஆமா, நானும் வேறப்பா காப்பி கேட்டேன். கடைசியில வெளுத்து எடுத்துட்டா நீ. இப்ப நான் தான் அவளுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அல்லாட்டினாலும் நீ அண்ணிட்ட முதல்ல சொல்லிட்டு வந்திருக்கலாம்லனே. முதல்ல சொல்ல போனேன்னு வையா, அப்பவும் இப்படிதான் அடிச்சு நொறுக்குவா. இப்போ போயிட்டு வந்த பிறகு நோக்கிருக்கா. அது ஒண்ணுதான் வித்தியாசம். சரி அதை விடு. யாரு இந்த திவ்யா? யாரையாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? இல்லனே சொல்லுல. எதனால நான் பேசியும் வீட்டுல சொல்லு. யாரு இந்த பிள்ளை? எந்த ஊரு? என்ன படிச்சிருக்கு? குடும்பம் எல்லாம் எப்படி? சொல்லு, பேசிடுவோம். என்ன நான் இந்த பிள்ளை மூஞ்ச கூட பார்த்தது இல்லனே. மூஞ்சு பார்க்கலையா? சரி திவ்யா திவ்யான்னு ஏதோ புலம்பிட்டு இருக்கான். ஆமாண்ணே 2-3 தடவை அந்த பிள்ளைய பார்த்திருக்கேன். ஆனா எல்லா தடவையும் ஏதாவது ஒரு மோதல் தான் இருக்கு. ஏதாவது போய் அந்த பிள்ளை மூஞ்சு மட்டும் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம தான் இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்கேன், நல்லாதான் பேசும். பியாரு மட்டும் திவ்யான்னு தெரியும். 3 தடவை பார்த்திருக்கேங்க, ஆனா முகத்தை பார்க்கலாங்க. பியாரு திவ்யாங்க, என்னல அது ஒரே குழப்படியா இருக்கு. அதாவது இதானே, அதனாலதான் அந்த பிள்ளை முகத்தை பார்த்ததே இல்ல. ஆஹா இப்படி ஒரு காதலா? என்ன காதலா என்னன்னு தெரியலன்னே. அந்த பிள்ளையை பிடிக்கும் அவ்வளவுதான். அந்த பிள்ளை முகத்தை பார்த்து பேசணும்னு தோணும், ஆனா வாய்ப்பே கிடைக்கல. சரி சரி திரும்ப எங்கேயாவது பார்த்தா எந்த ஊரு என்னன்னு விசாரிச்சு வை, பேசி முடிச்சிருவோம். என்ன வெக்கப்படத்துல போதும், வா கீழே சாப்பிட்டு தூங்குவோம். சரி பரிமளாக்கா பிளவுஸ் ரெடி ஆயிட்டக்கா? நாளைக்கு காலையில தேவைப்படுதுல? ரெடி ஆயிட்டு. உங்க மாமியார் பிளவுஸ் ரெடி ஆயிட்டு பாத்துக்க. உன் பிளவுஸ்க்கு கொஞ்சம் கை தையல் வேலை இருக்கு. எப்பங்க பண்ணி தருவீங்க? மாமியார் பிளவுஸ் இப்பவே வாங்கிட்டு போ. உன் பிளவுஸ் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்க. சரிக்கா தாங்க. போட்டு பாருங்க என்னக்கா. எங்கேயாவது டைட்டா இல்ல லூசா இருந்தா சொல்லுங்க. அந்த ஜாக்கெட் கொண்டா. என்ன மாடல்ல பிளவுஸ் தச்சிருக்க நீ பரிமளா? ஏதோ கிளவில போடுற மாதிரி இருக்கு. இல்லக்கா எப்பவும் தைக்கிற மாதிரி தான் தச்சேன். உங்க அளவு சட்டை மாதிரியே தான் தச்சேன். என்ன மாமா இப்போ உள்ளவில என்ன ஸ்டைல்ல பிளவுஸ் தைக்காவ? நீ என்ன அந்த பாட்டி காலத்து பிளவுஸ் மாதிரி தச்சு வச்சிருக்க? ஒரு கயிறை காணோம், ஒரு ஜன்னலை காணோம், ஒரு ஆரி வர்க் காணோம். ஏக்கா என்னமோ எனக்கு ஒண்ணும் பிடிச்ச மாதிரியே இல்ல. பரிமளாக்கா பேசுறதுக்கு உன்னு மட்டும் சொல்லுங்க சரியா? நான் பாத்துக்கிட்டே அந்த கிளவிய. சரி. என்ன பரிமளாக்கா நீங்க நான் சொன்ன பிளவுஸ் டிசைன் எங்க மாமியாருக்கு தச்சு வச்சிருக்கிய? இத போய் எதுக்கு அவளுக்கு தச்சியே? பாருங்க அவளுக்கு புது ஃபேஷனான பிளவுஸ் பிடிக்கவே இல்ல. இவ சொன்ன டிசைனா? இல்ல. என்னக்கா இல்ல இல்லன்னு கிட்டி? நான் எவ்வளவு பார்த்து தேடி இந்த டிசைன் எடுத்து தந்தேன். கடைசில என் மாமியார் பிளவுஸ்ல வச்சு தச்சிருக்கிய. நான் தேடி எடுத்த டிசைனை கடைசில என் மாமியார் பிளவுஸ்ல எப்படி வைப்பிய? என் பிளவுஸ்ல ஏதாவது பழைய டிசைனை போட்டு வச்சிருப்பிய. என்னத்த செய்ய? சொல்லுங்க தே. இந்த பிளவுஸ் தான் புது ஃபேஷனோ? எப்படி? ஆமா தே, இப்ப எல்லாரும் இப்படி ஃபேஷன்ல தான் போடுறாவ. கழுத்து நல்லா நெருக்கி தச்சு நல்ல இப்படி அழகான லாங் ஹேண்ட்ஸ் வச்சு தான் போடுறாவ. அதான் தேடி இந்த பிளவுஸ் டிசைனை எடுத்து கொடுத்தேன் இந்த அக்காட்ட என் பிளவுஸ்க்கு வைக்க. ஆனா அவைய உங்க பிளவுஸ்ல வச்சுட்டாவோ. ஓ இதான் ஃபேஷனோ? சரி நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பிளவுஸ்ல எல்லாம் இருக்கு. ஏன் நான் புது ஃபேஷன் பிளவுஸ் போட கூடாதோ? இந்த பிளவுஸ் போட்டு ஊருக்குள்ள நான் நடக்கிற நடையில எல்லாரும் என்னையே பாப்பாவ பாத்துக்கிட்டே இரு. சரி நான் வாரம் பரிமளா. ஏத்தே நீங்க போங்க, நான் இங்கே இருந்து பிளவுஸ வாங்கிட்டு வரேன். இல்லன்னா பிறகு காலையில வந்து தட்டி எடுக்க முடியாது பத்திலா. சரி மினி பாத்தீங்களாக்கா எங்க மாமியார் எப்படின்ட்டு? அத நம்ம எது சொல்லி நம்ப வைக்கமோ அதான் ஃபேஷன் நினைச்சிட்டு இருக்கோம். சும்மா ஒண்ணும் தெரியலனாலும் நான் பயந்தே போயிட்டேன் பாத்துக்க. ஏன்க்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பிளவுஸ் சீக்கிரம் கை தையல் போட்டு தாங்கக்கா, காலையில சர்ச்சுக்கு போனோம்ல. 1/2 மணி நேரம் தாமினி இப்ப முடிச்சிரியே. நான் 1/2 மணி நேரத்துல வாரேன்னு. சரி. என்ன வசந்தா இங்க உட்கார்ந்திருக்க? ஏன்க்கா இனி இங்க எதிர்பார்க்கலையோ? சும்மா கேட்டேன். எங்கக்கா கை நிறைய பூ
ராணிகா ஒருபடியா கோவத்துல நிக்கிய. அது ஒண்ணும் இல்ல மினி, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ராணி கிட்ட. அது சீரியஸ் ஆயிட்டாவ பாத்துக்க. நாலுமுடி நீங்க எப்படி விளையாடுவீன்னு எனக்கு தெரியும். வாயை மூடிட்டு இருங்க. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல மினி, இந்தா நீ சர்ச்சுக்கு போவல நாளைக்கு, வீட்ல பூ கிடந்து அதான் கொண்டு வந்தேன். நீ கொஞ்சம் எடுத்துட்டு வசந்தாக்கும் கொஞ்சம் கொடுத்துறேன்னு. ஐயோ வேண்டாக்கா. இல்ல நீனும் பாதி எடுத்துக்க. சரிக்கா, நீங்க இவ்வளவு பாசமா தரும்போது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? கொண்டாங்க மினி, நான் பூ எடுத்துட்டு மீதி கொண்டு வந்து தாரேன். உனக்கு என்ன? நீங்க எடுத்த பிறகு மீதி எனக்கு ஒண்ணுமே இருக்காது. இங்க கொண்டாங்க, நான் எனக்கு தேவையான எடுத்துட்டு மீதி உங்ககிட்ட தாரேன். ச்சே, நல்ல பெரிய துண்டா வெட்டிட்டு சின்ன துண்டு பார்த்து அவள் கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்படி புடுங்கிட்டாளே. நாலுமுடி, நாலுமுடி காது அவுட்டா. நாலுமுடி சொல்லு, கூப்பிட்டியோ? ஆமா, அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன். சொல்லு. காலையில 3 மணிக்கு வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவேன். கப்பு திப்புன்னு கதவை திறந்துருங்க. என்ன ஏன் சேலை கட்டி விடுங்க. நாலுமுடி இல்லாத வாக்கட கிடக்கா, ஒரு சேலை கிட்ட தரல. என்னத்த செய்ய, எத்தனை சுத்தினாலும் நின்னே தொலைக்க மாட்டேங்கி. 3 மணிக்கு வருவேன். டான்னு கதவை திறந்து கட்டி விட்டுருங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரமாவே வா, லேட் ஆக்கிராத. நானும் கிளம்பணும்ல. சரி சரிம்மா, நல்லபடி போயிட்டு வாங்க. என்ன அப்படியே சுரேஷ்க்கு பாத்துக்க பொண்ணையும் பாத்துட்டு வந்துருங்க. ராணிகோ நீங்களும் வாங்கலாம். இல்ல மினி வேண்டாம், நீங்களும் போயிட்டு வாங்க. நீங்களும் வந்து ஜாலியா இருக்கும்ல. இல்லம்மா, எனக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க சரியா? நான் வீட்டுக்கு போறேன். சரிக்கா. வசந்தா போயிட்டு வரேன். சரிக்கா, சரி பார்த்து போயிட்டு வாங்க.